கிட்டத்தட்ட 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு மேல நம்மளுடைய பூமி இந்த சூரியனை சுத்தி வந்துகிட்டு இருக்கு. இன்னும் சில பில்லியன் வருடங்கள்ல இந்த நட்சத்திரம் அழிய போகுது. நம்மளுடைய சூரியன் அழிஞ்சதுக்கு அப்புறம் அதோடைய இடத்துல வெள்ளை நட்சத்திரம் இருக்கும். இதை நம்ம ஒயிட் ட்வார்ஃப்னு சொல்லுவோம். ஆனா நம்மளுடைய பூமி அங்க இருக்குமா இருக்காதா? நமக்கு தியரிட்டிக்கலா நம்மளுடைய பூமி அழிஞ்சிருக்கும். பட் இதை நம்ம இன்னொரு சினாரியோல இன்னொரு நட்சத்திர குடும்பத்தோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, ஒரு பிரம்மாண்டமான நட்சத்திரம் இருந்து அழிஞ்சிருக்கு. அந்த இடத்துல ஒயிட் ட்வார்ஃப் இருந்திருக்கு. ஆனா அதை சுத்தி ஒரு கிரகம் வலம் வந்துட்டு இருக்கு. அது ரொம்பவே பக்கத்துல. உண்மையிலேயே இது நம்மளை ஆச்சரியப்பட வச்ச ஒரு இயற்கையான நிகழ்வுன்னு சொல்லலாம். அந்த கிரகம் தான் WD 1856+534b. இந்த கிரகத்தை நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நான் உங்க எல்பிகே, இது செனித் ஆஃப் சயின்ஸ். WD 1856+534 நம்ம பூமியிலிருந்து சுமார் 80 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கு. இது 2020ஆம் வருஷம் தான் நாசா டிரான்சிட்டிங் எக்ஸோபிளானட் சர்வே சேட்டலைட்னு சொல்லக்கூடிய டெஸ்ட் பயன்படுத்தி இதை முதலா பார்த்துருக்கு. ட்ராகோ அப்படின்ற ஒரு கான்ஸ்டலேஷன்ல நம்ம நிக்காம 80 ஒளியாண்டுகள் பயணம் பண்ணோம்னா அடுத்த 80வது வருடங்கள்ல நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் WD 1856+534b. இந்த கிரகம் WD 1856+534 சொல்லக்கூடிய ஒரு வெள்ளைக்குள்ள நட்சத்திரத்தை மையமாக வச்சு சுத்துது. அதாவது ஒரு ஒயிட் ட்வார்ஃப்ட சுத்தக்கூடிய இந்த கிரகம் தான் நம்ம B அப்படின்ற ஒரு அடைமொழியோட நம்ம வச்சிருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஒயிட் ட்வார்ஃப்ட பத்தி பார்க்கலாம். பொதுவாக ஒரு நட்சத்திரம் வெடிக்குதுன்னா அது பல செலஸ்டியல் பாடிஸாக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒயிட் ட்வார்ஃப் ஸ்டாராக மாறும், அல்லது நியூட்ரான்ஸ் மாதிரியான ஸ்டார்ஸாக மாறும், அல்லது ஒரு பிளாக் ஹோலாக கூட மாறலாம். அங்கே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்து ஒவ்வொரு நட்சத்திரமும் அதோடைய அடுத்த அவதாரங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த நட்சத்திரம் ஒரு காலத்தில் நம்மளுடைய சூரியன் மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமான இருந்த நட்சத்திரம். இந்த பிரம்மாண்ட நட்சத்திரம் அழிஞ்சதுக்கு அப்புறம் அதோடைய மையத்தில் ஒரு ஒயிட் ட்வார்ஃப் அப்படின்ற இன்னொரு செலஸ்டியல் பாடி கிரியேட் ஆயிருக்கு. இந்த ஒயிட் ட்வார்ஃப் ஸ்டார் நம்மளுடைய சூரியனோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இதோடைய வெளிச்சமாக இருக்கட்டும், இது வெளிப்படுத்தக்கூடிய வெப்பமாக இருக்கட்டும், ரெண்டுமே கொஞ்சம் நம்ம சூரியனோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாகவே வேறுபட்ட ஒன்றா இருக்கும். இதோடைய வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாகவும் இது வெளிப்படுத்தக்கூடிய வெப்பம் கம்மியாகவும் இருக்கிறனால இதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கிரகம் கண்டிப்பாக ரொம்ப கம்மியான அளவில் அங்கேருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை உள்வாங்கும். அதனால வெப்பமும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால இப்போ நம்ம பார்த்த இந்த கிரகம் ஜேம்ஸ் வெப் அதோடைய தரவுப்படி இதுவரைக்கும் நம்ம பார்த்த ரொம்ப கூலிங்கான கிரகம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ரொம்ப குளிரான கிரகம் அப்படின்றத தான் இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கிரகத்துடைய முக்கியமான யூனிக்னஸ், ஒரு அழிஞ்சு போன நட்சத்திரத்தை சுற்றி இந்த கிரகம் இன்னும் உயிரோட இருக்கு. இந்த கிரகத்தை இப்போ நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். வியாழன்னு சொல்லக்கூடிய ஜூபிட்டருடைய அந்த கிரகத்துக்கு பக்கத்தில் இதை நம்ம வச்சோம்னா இது ஒரு சரியான ஒரு ஒப்புமைன்னு சொல்லலாம். அதாவது இந்த கம்பேரிசன் அப்படின்றது எதுக்காக சரியா இருக்குன்னா, வியாழனும் கேஸ் ஜெயின், இப்போ நம்ம பார்க்கறதும் ஒரு கேஸ் ஜெயின். இது அதோடைய மைய நட்சத்திரத்தை ஒரு முறை சுற்றி முடிக்கிறதுக்கு 1.4 நாட்கள் ஆகுது. அதாவது அந்த கிரகத்தில் ஒரு வருடம் அப்படின்றது பூமியோட கம்பேர் பண்ணும்போது 1.4 நாட்கள் மட்டும்தான். அவ்வளோ வேகமாக சுற்றுது. இது அந்த அளவுக்கு ரொம்ப அந்த கிரகத்துக்கு பக்கமாக இருக்கிறனால தான் இந்த அளவுக்கு இது ரொம்ப வேகமாக சுற்ற முடியும். இந்த ரெண்டு பொருளுக்கு நடுவில், அதாவது மையத்தில் இருக்கக்கூடிய ஒயிட் ட்வார்ஃப் ஸ்டாருக்கும் இப்போ நம்ம பார்க்குற இந்த கேஸ் ஜெயின்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப கம்மி. நம்மளுடைய பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொலைவில் வெறும் 3% மட்டும்தான் இருக்குது. இது நம்ப முடியாத தூரம்னு சொல்லலாம். இவ்வளோ பக்கமாக இது இருக்கும்போது ஒரு ஒயிட் ட்வார்ஃப் ஸ்டாருடைய வன்முறையிலிருந்து இது எப்படி தப்பிச்சு இப்போ வரைக்கும் உயிரோடு இருக்க முடியுது? இது ஒரு ஆச்சரியமான கேள்வியாக இருக்குது. ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அதோடைய முன்னேறின பல அதிநவீன டெக்னாலஜியை வச்சு அங்கேருந்து சில டேட்டாஸை எடுத்திருக்கு. இதில் மங்கலான பொருட்கள் கண்டிப்பாக அதை கவனிக்க முடியாத அளவுக்கு நம்மளை தள்ளுது. ரீசெண்டாக WD 1856+534bயில் இருந்து அதோடைய பார்வையை ரொம்ப ஆழமாக வச்சுது. ஜேம்ஸ் வெப் கன்ஃபார்ம் பண்ணிச்சு இந்த கிரகம் ரொம்ப கூலிங்கான கிரகம்னு. ஒயிட் ட்வார்ஃப் ஸ்டாரை சுற்றி வரக்கூடிய ஒரு கிரகம், அது கண்டிப்பாக அதோடைய வெப்பம் ரொம்ப கம்மியாக இருக்கும்.
இதை நம்ம பார்க்கும்போது இதோடைய வெப்பம் -160°C குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஜேம்ஸ் உடைய டேட்டா படி இது ஒரு கேஸ் ஜெயின். கேஸ் ஜெயின் ரொம்ப மங்கலான ஒளியிலிருந்து வரக்கூடிய இந்த நட்சத்திரத்தை சுற்றி வருது அப்படின்றத நம்ம ரொம்ப முழுமையாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இது நம்ம மற்ற சூடான ஹாட் ஜூபிட்டர் மாதிரி இல்லாமல் ரொம்ப கூலிங்கான ஒரு ஜூபிட்டர் மாதிரியான ஒரு கிரகம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம முக்கியமான ஒரு பகுதிக்கு வருவோம். இதோடைய யூனிக்னஸ் என்ன? ஒரு பிரம்மாண்டமான நட்சத்திரம் கண்டிப்பாக அதோடைய அழிவை சந்திச்சிருக்கு. அவ்வளோ வன்முறையான ஒரு நிகழ்வு நடந்த பின்னாடியும் இந்த கிரகம் எப்படி அதோடைய மைய நட்சத்திரத்தை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு சில கோட்பாடுகள் இருக்கு. முதலாவது ஒன்று, நட்சத்திரம் ஒரு வைட் ஆஃப் ஸ்டாராக இருக்கு. அது மாறினதுக்கு அப்புறம் ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தை இதை உள்ள கொண்டு வந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை சுற்றி பல கிரகங்கள் இருந்திருக்கலாம். அது இந்த வைட் ஆஃப் ஸ்டார்னால ரொம்ப அதிகமான ஈர்ப்பு விசையோட இழுக்கப்பட்டிருக்கலாம். அதாவது சில கிரகங்கள் அழிஞ்சிருக்கும், அழியாத சில கிரகங்களை இது உள்நோக்கி இழுத்திருக்கலாம். அது முதல் கோட்பாடும் இந்த கோட்பாடும் ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒருவேளை வேற ஒரு நட்சத்திர குடும்பத்தில் இருந்து கூட ஒரு கிரகத்தை இது இழுத்திருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம். ஸோ இது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படின்றது இன்னும் நமக்கு தெரியலை. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அதை நம்ம மேலும் உறுதித்தன்மையான ஒரு பதிலாக கொண்டு வருவோம். இந்த நம்ப முடியாத டிஸ்கவர் மூலியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இது நமக்கு என்ன அர்த்தம்? ஒரு கிரகம் அதோடைய நட்சத்திரத்துடைய மரணத்திலிருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிறது இது காட்டுது. ஒரு கிரகம் அதோடைய அமைப்புகள்லேருந்து ரொம்ப நீண்ட காலமாக அல்லது எதிர்காலத்தில் நம்ம கிரகம் உட்பட பல வினோதமான கிரகங்கள் அதோடைய கேள்விகளுக்கான பதிலை இது கொடுக்கறதாகவும் இருக்குது. பில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம சூரியன் ஒரு வைட் ஆஃப் ஸ்டாராக மாறும்போது சில அவுட்டர் பிளானட், அதாவது நம்ம ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த ப்ளூட்டோ மாதிரியான சில கிரகங்கள் உயிர் வாழ முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு இது பதில் கொடுக்கறதுக்கு ஒரு சரியான ஒரு கிரகமாக இருக்குது. பூமி மாதிரியான கிரகங்கள் இறுதியில் இந்த கிரகத்துடைய மையத்தை நோக்கி இடம்பெற முடியுமா அப்படின்ற கேள்விக்கும் இது ஃப்யூச்சரில் நமக்கு பதில் கொடுக்கும். வைட் ஆஃப் ரொம்ப மங்களாக இருக்கிறனால அதோடைய கிரகங்கள் அகச்சிவப்பு மாதிரியான பல அலை நீளங்களை ரொம்ப எளிதாக பார்க்கறதுக்கு அனுமதிக்கும். இது அங்கே இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் சிக்னேச்சரை நமக்கு எடுத்து காட்டும். அதுக்கான சரியான உதாரணம் இந்த கிரகம் தான். சரி, அப்படி நம்ம பார்த்தோம்னா இந்த கிரகத்தில் உயிர்கள் வாழ முடியுமா? உண்மையை சொன்னால் WD 1856+534bன்றது ஒரு கேஸ் ஜெயின். நிச்சயமாக அங்கே உயிர்கள் வாழ முடியவே முடியாது. இது ஒரு பிரம்மாண்டமான ராட்சத கிரகம். ரொம்ப கடுமையான குளிர்ச்சியும் நம்ம நம்ப முடியாத தரையில்லாத ஒரு பரப்பும் அங்கே இருக்குது. அதனால் வாழ்க்கைக்கான சாத்தியக்கூறுகள் 0% நம்ம சொல்லலாம். இந்த போஸ்ட் அவ்வளோதான். உங்களுக்கு இதோடைய கருத்தை மறக்காம எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்னும் பல வீடியோஸ் உங்களுக்கு காத்திருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. சோஷியல் மீடியாவில் நம்ம பேஜஸ் இருக்குது, விருப்பப்பட்டால் ஃபாலோ பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயும் ஜெனித் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பாய்.